மகாவிஷ்ணு விஷயத்தில் கைது பண்ணியிருக்கீங்க. அதே போல் ஒரு அமைச்சர் பேசியிருக்காத ஒரு குற்றச்சாட்டு நடந்துட்டு இருக்கு. இந்த விசிகா சார்பாக அந்த மது ஒழிப்புன்னு சொல்லி மாநாடு இது பண்ணியிருக்காருல்லண்ணே. இது அதிமுகவுக்கும் இது பண்ணியிருக்காங்க, திமுகவுக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி பல கட்சிகள் சார்பாக சொல்லப்படுது. இல்லைங்க, அதுக்கு துறையோட அமைச்சர் அவர்களே வந்து பதில் அதுக்கு சொல்லிட்டாங்க. அது அவருடைய கருத்துக்களை அவர் வலியுறுத்தி அவர் இந்த இது விழிப்புணர்வை கொண்டு வர்றதை தவிர இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து துறையினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அதை சொல்லிட்டாங்க. அதான் சொல்கிறேன். இல்லை, ஏற்கனவே கூப்பிட்டு பேசியிருக்கோம். 31 கோரிக்கையிலேருந்து ஒரு 12 கோரிக்கை ஏற்கனவே நம்ம வந்து அவங்கள்ட்ட எழுதியும் கொடுத்துருக்குறோம். பட் அதை மீறி எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உரிமையை அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு ஏற்கனவே நம்ம கொண்டு சென்றிருக்கணும். முதலமைச்சர் மூலமாக நல்ல முடிவை கண்டிப்பாக. மகாவிஷ்ணு விஷயத்தில் கைது பண்ணியிருக்கீங்க. அதே போல் ஒரு அமைச்சர் பேசியிருக்காத ஒரு குற்றச்சாட்டு நடந்துட்டு இருக்கு. நான் அதை பார்க்கலங்க. மகாவிஷ்ணுவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்குது. அவங்க பார்த்துக்குவாங்க. அதை தேங்க்யூ.